Hello, this is Shrikant Arji. Welcome back to my channel. And today the topic we are going to discuss is about homeschooling. ஸோ இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆக்சுவலி குவைட் ரீசெண்ட்லி என்னோட ஃப்ரெண்ட் யூஎஸில் இருக்காங்க, இந்து அப்படின்னு. அவங்களோட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இட் வாஸ் அ டிஸ்கஷன். ஸோ அவங்க கூட அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ மீட்டிங் செஷன், ஆன்லைன் செஷன். ஸோ நாங்கள் 4 பேருமே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஹோம் ஸ்கூலிங்னா என்ன, அன்ஸ்கூலிங்னா என்ன, அண்ட் ஃப்ரம் ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நாங்கள் எல்லாம் பேரண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி வில் பி ஷேரிங் யூ தட் வீடியோ. இது என்னோடய ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல், சாந்தோ ஸ்பாட் அப்படிங்கிற யூடியூப் சேனல். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் உங்களோட ஆதரவை தெரிவிங்க. யூ கேன் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹர் சேனல். அவங்களோட சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் விண்டோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஐ ஹோப் யூ வில் லைக் திஸ் பர்டிகுலர் செஷன். இது வெறும் ஒரு ஷேரிங் மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் லெட் அஸ் நோ யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தேங்க்யூ ஸோ மச். Hello friends, welcome you all for another session of Chat with me. இன்னைக்கு என்னோட கெஸ்ட் யாருன்னு பாக்குறீங்களா? They are homeschoolers. ஆமாங்க, ஹோம்ஸ்கூலிங் அப்படிங்கிற வேர்டு தான் ரீசன்ட் டைம்ல மோஸ்ட் ஃபெமிலியர் பாப்புலர் வேர்டா இருக்கு. பட் என்னோட கெஸ்ட் டைம் பீயிங்கா சேஞ்ச் ஆன ஹோம்ஸ்கூலர்ஸ் கிடையாது. அவங்க மோர் தென் பாஸ்ட் லைக் 2 to 3 years ஆவே அவங்க கிட்ஸுக்கு ஹோம்ஸ்கூலிங் தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரெகுலர் ஸ்கூல்ல இருந்து ஹோம்ஸ்கூலிங் சேஞ்ச் பண்ணவங்க தான் என்னோட கெஸ்ட். ஹோம்ஸ்கூலிங்கா அப்படின்னா என்ன படிப்பாங்க அவங்க? ஸ்கூல் இல்லாம எஜுகேஷனா? என்ன ரொட்டீன் அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க? என்ன கரிக்குலம் ஃபாலோ பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடைப்பாங்க? எப்படி சோஷியலைஸ் ஆவாங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமாங்க, என்கிட்டயும் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பாப்பப் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வெல்கம் பேரண்ட்ஸ். ஹலோ, ஹாய். ஹாய், நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you so much for joining me with this section. நான் ரொம்ப excited to be here. ரொம்ப கியூரியஸ் எக்ஸைட்டிங்காம இருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் மைண்ட்ல இருக்கு. அஃப்கோர்ஸ் என் ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தியான இன்ட்ரடக்ஷன் உங்ககிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். As always, ladies first. Let's start with Shenbaga. உங்களை பத்தியான சின்ன இன்ட்ரடக்ஷன். நீங்க யாரு, உங்க குழந்தை என்ன ஏஜ் குரூப், எதுக்காக நீங்க ஹோம் ஸ்கூலிங் ப்ரிஃபர் பண்ணீங்க, என்ன மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்க ஹோம் ஸ்கூலிங்ல, இதெல்லாம் எங்க கிட்ட சொன்னீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். கண்டிப்பா. நான் என்னோட நேம் ஷென்பக பூங்குழலி. ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர்ல. நான் என்னோட பொண்ணுக்கு இப்ப 6 years ஆகுது. சோ நாங்க அவளை ஃபர்ஸ்ட் பிளே ஸ்கூல்ல போடலாம், அந்த ஏஜ் வரப்பவே நாங்க ஸ்கூல்ல போடணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா இந்த ஹோம் ஸ்கூலிங் எங்க வீட்டுல ஒரு புதுமையான விஷயம் கிடையாது. ஏன்னா என்னோட தங்கச்சிக்கே இதை ட்ரை பண்ணலான்னு எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் அந்த காலத்துல அது முடியல. ஓகே, we were all என்ன சொல்றது, அந்த ஐடியா எங்க மைண்ட்ல ஓடிட்டு தான் இருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் டியூஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். சோ எனக்கு இந்த குழந்தைங்க ஸ்கூல்ல படுற ஹோம்ஒர்க் டார்ச்சர் பிளஸ் அவங்க என்னென்னலாம் புலம்புவாங்கங்கிறது எனக்கு தெரியும். சோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 yearsக்கு மேல அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு தான் we were waiting. சோ ஃபர்ஸ்ட் எல்கேஜி மட்டும் let us try ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். பட் 1 month அது ஸ்டார்ட் பண்ண உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் நம்மளுக்கு சரி வரும். ஸ்கூலிங்லாம் நம்மளுக்கும் சரி வராது, நம்ம பொண்ணுக்கும் சரி வராது அப்படின்ட்டு we started ஹோம் ஸ்கூலிங். அதாவது ஹோம் ஸ்கூலிங்னு கிடையாது, காம்பினேஷன் ஆஃப் ஹோம் ஸ்கூலிங் அண்ட் அன்ஸ்கூலிங் தான் நான் சொல்லுவேன். அதாவது அவளோட போக்கிலே போய் அவளை படிக்க வைக்கிறது. அதுவும் ஒரு ஃபிக்ஸட் ரொட்டீன் கிடையாது எங்களுக்கு. அன்னைக்கு அவளுக்கு என்ன தோணுதோ அதை படிப்போம். இல்ல அன்னைக்கு ஃபுல்லா வெறும் கதை சொல்றது, டிராயிங், கலரிங் அந்த மாதிரினா அதை தான் ஃபுல்லா பண்றது. பட் அதுலயே இவ்வளவு விஷயம் ஒரு குழந்தை கத்துக்க முடியுமாங்கிறது இந்த ஹோம் ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் எனக்கே புரிஞ்சது.
ஸோ பேரண்ட் இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு பீரியட் ஒதுக்குவாங்க. பட் இங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ஷெட்யூல்லாம் எதுவுமே இல்லாம the child was able to learn everything. அந்த ஏஜுக்கு அவளுக்கு என்ன வேணுமோ she was able to do. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது. நாங்க ஒரு 1 monthல எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு மேல நாங்க வேற எதுவுமே யோசிக்கல. இனிமேல நம்ம ஸ்கூல் பத்தியே பேச வேண்டாம். அவளா வந்து அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னானா we'll think about it. அது வரைக்கும் we are happy with this அப்படின்ட்டு தான் நாங்க இப்போ வரைக்கும் ஸ்கூலுக்கே அனுப்பாம we are happily learning life with her. So that is my story. Sounds interesting, Shenbaka. உன்ன நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய क्वेश्चंस இருக்கு. உன்ன நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். Next we'll go off on start up with Sandrine. How about your homeschooling journey? So sure. So I have 2 daughters of 7 and 9 years old. I had a center for children for 6 years. From the age of 3 to the age of 7. It was a center based on just alternative learning. Like for us, I don't know even if I like the term homeschooling. For us, it's school of life. It's life schooling, like you teach about life. So what we do a bit maybe like what Sambaka was saying, like a bit of homeschooling, handschooling, but mostly I think if we want the change in the way we educate our children, it is as parents who have to change ourselves also. It starts with us. If we want new things and if we stay in old conditioning, old patterns, old beliefs, then it will not go forward. So if we want our kids to go forward, ourselves we have to also let go of some old things and go forward together. So this is what we do. So we do, for me, learning can be gardening, can be cooking, can be anything can be a learning process. So I'm more interested for them to have the passion of learning. Then I don't follow any method. I don't think of subject, of curriculum, of examination. This is like old school. I am not at all worried for them. I think for me, if they are good human beings, if they are compassionate, tolerant, generous, loving, they know what they want to do, then education is done that way. This is how we see education. Oh, that sounds interesting, Sam. I'd like to hear from Shrikant. Hi everybody, this is Shrikant Arji, and நான் வந்து நடுவுல தமிழ்லயும் பேசுவேன் and இங்கிலீஷ்லயும் பேசுவேன் because இங்கிலீஷ்ல ஏன்னா to ensure that even Sandrine is listening, and தமிழ்ல obviously this is going to be in Tamil, அதனால. So to start with, Banu, my wife, and I, we've decided to unschool our child. We came across homeschooling some 8 to 10 years ago. We have been observing a lot of kids, and we've gotten involved with various groups on Facebook on homeschooling. And on the face group வந்து பாத்தீங்கன்னா எங்களோட புரிதல் எப்படின்னா, what we understood out of homeschooling is you bring down the same syllabus or pretty much a similar syllabus and make the same child. What he does for 6 to 8 hours in school, you're making him do the same at home. So actually it doesn't suffice the need, அப்படின்னா நாங்க நினைச்சோம். This is only from our personal opinion. So then we decided வேண்டாம், we'll just move, we'll get him off school for some time. So school la indha velila vandadukku apparama, as all homeschoolers, we tried teaching him some things at home, little things, little books what we got. We just found some books here and there, and we started sitting with him and trying to teach him stuff. Then later we understood that why should we be teaching something to someone, because it's all about, they are all human beings. We just treat them as little ones but they are equally as old as us, living in a smaller entities. So உடம்பு மட்டும் தான் சின்னது, அவங்களோட ஆழ் மனசு வந்து ரொம்ப அதுக்கு you don't even know how old is a subconscious mind. So we are just identifying them as a small tiny body, and you try to teach stuff. So then we realized we tried to teach for a week or two, that's all.
Then we realized that this is not going to work, and we just set him free. Now you're free, you're on school, you don't have any timetable as such, that in the time நீ இது படிக்கணும், அந்த டைம்ல இருந்து அந்த டைம் நீ அது படிக்கணும் என்ற மாதிரி. there is absolutely no compulsion, no conditioning. So we wanted our child to grow up without any conditions, and without any of our personal opinions on him. We don't want to impose school education on him. We didn't want to impose religion on him. We don't want to impose any thought process of caste and creed in him. When he comes back and asks us questions pertaining to sensitive subjects like these, there are many such, then we chose to remain neutral and allow him to think. So we wanted him to be a thinking individual, because the idea of living a human life is to live as a free thinker. So he has to reason it out for himself. So definition of many things, definition of happiness, emotion might vary from person to person, right? So let him experience from his own level. So he's been a learner by himself. So nature is there to look after him and give him the necessary education as and when he needs it. And definitely I'm not in a race. I don't want to put my child in that rat race. அவனை வந்து ஒரு பந்தயத்துல வந்து போடணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. So let him take his own time. Whatever he wants to learn at whatever pace, let him learn. There is no hurry, absolutely. Now we've been knowing for the last 4-5 months what we've been doing, although we are so very well educated, we come from a corporate background, and what we have been doing, we are just sitting at home doing nothing, right? So there's absolutely no hurry for doing all these things. So let him be himself. So that was the idea. So we've unschooled him completely. We don't teach him anything. All he does is he learns by himself, and little what he knows is to read and write English, read and write Tamil, read Hindi. He doesn't write Hindi that very well. That was one reason we pulled him off from school. You really can't read Hindi? Now he can't. Read Hindi, but I can speak. Oh, he can speak Hindi. All right. So that's about us. Very, very lengthy introduction. I'm very sorry. That's okay, no issue. How old is your son? How old is he? Son? He's 9 years young. He'll be 10 in a couple of months. Yeah. Okay. So when you decide, like in the age la vandu neenga decide panninga homeschooling start pananum appdi, like unschooling start? He was around 6.5-7 years we decided. Okay. So away stop பண்ணியாச்சு. Okay. நிறைய எதிர்ப்பு இருந்தது, but still we just moved on with our lives because we just started curious to know என்ன ரீசனுக்காக நீங்க homeschooling prefer பண்ணீங்க? Like school போயிட்டு இருந்த kid என்ன ரீசனுக்காக you changed to homeschooling? ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 years 6 வருஷத்துக்கு அப்புறமா 6 வயசு வந்ததுக்கு அப்புறமா தான் இவன் வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும், 6 இல்லைன்னா 7 வயசுல தான் இவன் வந்து எல்கேஜி சேர்க்கணும்ன்ற ஒரு முடிவுல நான் இருந்தேன். பட் என்னன்னா my wife, she was teaching, she was a software engineer, she gave up her job and then she went on to become a teacher, a home tutor. So her parents both are teachers, her grandparents are also teachers. So she grew up in the teaching family. So அதனால ஒரு கம்பல்ஷன் எங்களோட இன்லாஸ்ல இருந்து that இவன் வந்து 2 வயசுலயே 2.5 வயசுலயே you have to start putting him in school. 2.5 years you wanted to push him into a kindergarten and do that. So we didn't want that to happen. அதெல்லாம் பிடிக்கல. பட் the 2.5 years ஏஜ்ல அவனே முடிவு பண்ணான். ஏன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாம் வந்து ஜாலியா ஒரு சின்ன ஸ்கூல் பஸ் வரும், அதுல ஏறிட்டு பாய் மம்மி பாய் டேடின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அது பார்த்தா அவன் ரொம்ப பெருமையா நினைச்சான். சின்ன வயசுல பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனால டெய்லி அடம் பிடிப்பான், அழுதுட்டே இருப்பான், நான் ஸ்கூல் போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சான். So it was his decision that we put him in the school. It was not my decision. I was dead against it because அந்த குட்டி குட்டி கையில I didn't want him to hold the pen or a crayon or anything. ஏன்னா இது வந்து ரொம்ப டெண்டரா இருக்கும், இந்த pressure points வந்து. So they are directly connected to the brain, right? So I didn't want him to hold all those objects.
in the school. So let him take his own time. 6 years of age, let him start learning. Let him start, learning ABCD, A for apple and the mari ellaam kathukottom appdi sollirundom. But it was his decision. So fortunately or unfortunately, we put him in a play school. So play school or school pono. Then we didn't really like the system. I was working in Bangalore at that point of time. So I was actually building business for international schools. So I've worked with some really reputed schools in Bangalore, international schools in Bangalore. அவங்களுக்கான business metrics derive பண்றது, அவங்களுக்கு admissions எப்படி optimize பண்றது, digital marketing and all of that. So I did it. So பண்ணும்போது when I understood there are a lot of syllabuses that I've worked around. அப்போ I did a little study. CBSE na enna, state na enna, ICC na enna, what is IGCSE, what is IB. So try to explore every area of these syllabus. பண்ணும்போது ultimately I understood one thing. 1 + 1 is equal to 2 in every syllabus, no matter what you try to teach. Okay. கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஒன்று வந்து கன்வென்ஷனல் மெத்தட் இருக்கும், ஒன்று வந்து பிளேவே மெத்தட் இருக்கும், ஒன்று வந்து மாண்டசரி மெத்தட் இருக்கும், ஒன்று வந்து ஒரு சிலது வந்து இன்டிகிரேட்டட் மெத்தட் இருக்கும், ஒன்று வந்து ஆல்டர்னேட் ஸ்கூலிங் இருக்கும். ஸோ நிறைய பேர் they are trying out different things, but I didn't want my child to go into all the same old. பார்த்தா it's the same old education system that we are talking about. அதாவது பழைய சோறு வந்து புது பிளேட்ல போட்டு கொடுக்குறோம், அவ்வளவுதான். என்னோட ஃபெர்மெண்டேஷன் பாஷையில சொல்லணும்னா. So I didn't want that to happen to my kid, but still nursery we did not really like the way that they were teaching, although it was a playway method. Then we moved him. LKG la vandu avana vandu innor school maatittom. UKG we put him into a global school. First standard la another school. So and chinna vayasile na school, because too much of information, too much of knowledge, too much of education about one particular aspect in life will cause us confusion. Because I was confused. In the school சரியா இல்லன்ற நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு I moved him from the play school to another school, LKG ல. அங்க பார்த்தேன் not really happening அந்த மாதிரி நினைச்சு I needed something more, something better அப்படி நினைச்சு then I moved into another school. Then அங்கேயும் this is not happening, the quality இல்ல, இங்க வந்து academics வந்து குவாலிட்டியா இல்லன்ற நினைச்சு அங்க I moved on to another school. So we did a lot of research about schools, meeting a lot of people and understanding. So 4 ஸ்கூல் அவன் வந்து மாத்தி விட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுது, எனக்கு கடைசியில தான் புரிஞ்சுது அது பழைய சோறு தான். நீங்க எந்த தட்டுல சாப்பிட்டாலும் அதுதான், வாழை இலையை சாப்பிட்டாலும் அதேதான், நீங்க செரமிக் பொருசிலன் தட்டுல சாப்பிட்டாலும் அதே பழைய சோறு தான். இந்த டேஸ்ட் வந்து மாறவே மாறாது. So we decided, okay, it's time for us to unschool, because there is too much of conditioning in my own mind at the time la, because I was thinking in the education system, on the education system, and very comparative study about this school and that school, this syllabus and that syllabus. So then I decided இதெல்லாம் யூஸ்லெஸ் தான், நீ வந்து விட்டா போதும்பான்னு சொல்லிட்டு we stopped. But actually the compulsion வந்து எனக்கு இருந்தது that my child has to study. ஏன்னா ஒரு வாட்டி அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். So let him continue அப்படின்னு நினைச்சோம். But then இதுல வந்து more of my wife's involvement, my wife வந்து she has taken a step. Although initially I was the person who resisted the idea of homeschooling or unschooling, but it was my wife who was the driving force. And then later on I realized that okay, what we did was right for us. As of now, we think that we made a right decision, because we are living in present. We don't know about the future, but as of now, we made a right decision. We are just going. Thank you so much for everyone for your introduction. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதுல இருந்து நீங்க சொன்னது வந்து ஹோம் ஸ்கூலிங், அன்ஸ்கூலிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹோம் ஸ்கூலிங் அண்ட் அன்ஸ்கூலிங். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஹோம் ஸ்கூலிங் அந்த நிறைய பேர்ல வந்து நானும் இன்க்ளூடடா தான் இருக்கேன். ஸோ இந்த ஸ்கூலிங்கும் ஹோம் ஸ்கூலிங்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூலிங் அப்படிங்கிற வரும்போது இந்த ஸ்கூல் ஒரு பர்டிகுலர் சிலபஸ், ஒரு பர்டிகுலர் சிலபஸ்க்கு வந்து அஃபிலியேட் ஆயிருக்கும். சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐஜிசிஎஸ்இ, ஐபி, இல்லைன்னா ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன் அப்படின்ற மாதிரி போர்டுக்கு வந்து அஃபிலியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த போர்டு பிரிஸ்கிரைப் பண்ற சிலபஸ் வந்து இந்த ஸ்கூல் ஃபாலோ பண்ணிட்டு இதுதான் சொல்லி கொடுப்பாங்க. இது ஸ்கூலிங் மெத்தட். ஹோம் ஸ்கூலிங் மெத்தட்ல என்ன நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் போர்டு பிடிக்கல ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ரெண்டாவது அந்த போர்டுன்றது அப்புறமா தான், பட் ஃபர்ஸ்ட் மெயின் காரணம் என்னன்னா ஸ்கூல் பிடிக்கல. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, when we quit a job, people don't leave their organizations, they leave their managers அப்படின்னு தான் சொல்லுவாங்க. So
அங்க ஸ்கூல் பிடிக்காம போறதுக்கு காரணமே வந்து முதல்ல டீச்சர் பிடிக்காம இருந்திருக்கும். and டீச்சர் பிகம்ஸ் த ஃபேஸ் ஆஃப் த ஸ்கூல். ஸோ அதனால அந்த ஸ்கூல் பிடிக்காம போயிடும். ஸோ காரணம் 1 என்னன்னா ஸ்கூல் பிடிக்கல, டீச்சர் பிடிக்கல. காரணம் 2 என்னன்னா அந்த சிலபஸ் பிடிக்கல. அந்த மாதிரி இருக்கலாம், சிலபஸ்ல என்ன இந்த மாதிரி இருக்கு, மட்டமா இருக்கு, ரொம்ப ஸ்டாண்டர்டா இல்ல, அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா நிறைய புக்ஸ் வந்து நிறைய பசங்க, ஏன்னா இப்ப எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேசிட்டே இருப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது என் பையன் வந்து சிபிஎஸ்சி படிக்கிறான், என் பையன் வந்து ஸ்டேட் போர்ட் படிக்கிறான். ஸோ தே ஸ்டார்ட் கம்பேரிங். உடனே பார்த்த உடனே ஒரு ரேட் ரேஸ் இருக்கும். அந்த பையன் எப்படி இருக்கான், எப்படி பேசுறான், அவன் எப்படி படிக்கிறான், இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். அவன் கொஞ்சம் நல்லா படிச்ச உடனே அவன் என்ன சிலபஸ்ல படிக்கிறான், ஓ அவன் ஐசிஎஸ்சியா, ஓகே ஸோ நம்ம பசங்களையும் ஐசிஎஸ்சில போட்டலாம். வெதர் வி அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து நம்ம வந்து we don't even check அந்த பையன் வந்து அந்த அளவுக்கு அவனோட கோஷன் இருக்கா, ஒரு பர்டிகுலர் போர்ட்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் போர்டு போக முடியுமா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண மாட்டோம், டக்குன்னு போட்டு விட்டுருவோம். ஏன்னா அந்த பையன் வந்து நல்லா பேசுறான், ஐசிஎஸ்சில இருக்கான், அதனால என் பையனும் என் பொண்ணும் அந்த மாதிரிதான் படிக்கணும்ன்ற மாதிரி நம்ம நினைச்சு நாம வந்து தள்ளி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்கூலிங்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஹோம் ஸ்கூலிங்ல என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மோஸ்ட் பேரண்ட்ஸ் கேனாட் அஃபோர்ட் ஒரு பர்டிகுலர் ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல போடணும், ஒரு இன்டர்நேஷனல் பேக்கேஜ்ல போடணும்ன்ற மாதிரி இருக்கும்போது அங்க ஃபீஸே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், பயங்கர காஸ்ட்லி ஸ்கூல் ஃபீஸ். ஸோ தே கான்ட் அஃபோர்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, வை டோன்ட் வி சூஸ் ஹோம் ஸ்கூலிங் அஸ் அன் ஆப்ஷன். நம்ம ஸ்கூல்ல இங்க கட் பண்ணிட்டு வீட்லயே சொல்லி கொடுக்கலாம். வீட்டுல எந்த மாதிரி சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கலாம், நம்ம சிபிஎஸ்சில இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, ஸோ இந்த சப்ஜெக்ட் சிபிஎஸ்சி போர்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து சொல்லி கொடுக்கலாம். ஐசிஎஸ்சில இந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கும், ஸோ ஐசிஎஸ்சி போர்டுல இருந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ கேம்பிரிட்ஜ் சிலபஸ் இருக்கு, ஆக்ஸ்போர்டு, இந்த மாதிரி எல்லாம் சிலபஸ் எடுத்து வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ தே ஆர் ப்ரிப்பேரிங் த சைல்ட் ஸோ தட் ஒரேடியா வந்து வீட்லயே படிச்சுட்டு இந்த பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து 10வது வந்து இந்த வருஷத்துல இவ்வளோ ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஹோம் ஸ்கூலிங் என்னன்னா ஸ்கூல்ல மாதிரி 6 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம் இந்த மாதிரி இருக்காது. மேக்சிமம் ஹோம் ஸ்கூலர்ஸ் வந்துட்டு ஒரு 4 மணி நேரம், மேக்சிமம் 3 மணி நேரம், அதிகபட்சமா 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட போக முடியாது. ஏன்னா வீட்டுல பசங்க இருந்தாங்க, அம்மா அப்பா பேச்சு கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. அது ஒரு பயங்கர ஒரு சேலஞ்சிங் விஷயம். ஏன்னா டீச்சர் பேச்சை கேட்கல, எங்க பேரண்ட்ஸ் பேச்சு கேட்க போறாங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சிங். ஸோ 3 hours இஸ் த மேக்ஸிமம் டைம், குவாலிட்டி டைம் ஒரு பேரண்ட் கேன் டெடிகேட் ஃபார் ஹோம் ஸ்கூலிங். ஸோ ஒரு நாள் எல்லாம் 7 சப்ஜெக்ட்ஸ் டச் பண்ணாம ஒரு நாள் 1 இல்லைன்னா 2 சப்ஜெக்ட்ஸ் அவங்க வந்து டச் பண்ண முடியும், அவ்வளவுதான். அதுவும் 3 hours வந்து ஸ்ட்ரெச்சா 3 hours அவங்களால பண்ணவே முடியாது. ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் ஒரு பிரேக், இன்னொரு 1/2 மணி நேரம். ஏன்னா ஹியூமன் மைண்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து 20 நிமிஷத்துக்கு மேல போகவே போகாது. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் சொல்லி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் ஹோம் ஸ்கூலிங்கும் ஸ்கூலிங்கான ஒரு வித்தியாசம், ஒரு சின்ன வித்தியாசம். ஒரு நார்மல் ஸ்கூல்ல வந்துட்டு சொல்லி கொடுக்குற 6 மணி நேரம் அந்த காலம், அது வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணிட்டு 2 மணி நேரத்துல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா அந்த 6 மணி நேரத்துல எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த வந்து கிச்சடி மாதிரி பண்ணாம ஒரு பொங்கல், ஒரு இட்லி, அந்த மாதிரி தனித்தனியா எடுத்து, அதாவது முழுசா அந்த குழந்தைக்கு வந்து புரியுற அளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி எடுத்துன்னு போறதுதான் ஒரு ஹோம் ஸ்கூலிங். இந்த ஹோம் ஸ்கூலிங்ல வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ற பேரண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்கூல்னால தொல்லை போச்சுப்பா, நம்ம காலையில 9 மணிக்கு போயிட்டானா சாயந்தரம் 4-5 மணிக்கு வந்துடுவான், அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஹோம் ஸ்கூலிங் வந்து இட்ஸ் a greater responsibility. ஏன்னா you have to keep the child occupied. ஸ்கூல் எதுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா they are able to keep the child occupied throughout that period. ஆனா அந்த 9 to 4 அந்த டைம்ல, அதாவது குழந்தை வீட்டுல இருக்கிற நேரம், you have to pay that individual attention. So 2 பேருமே வந்து working professionals ஆ இருந்தா highly impossible. One parent has to take complete responsibility of homeschooling the child. Suppose if you want to do homeschooling. Actually நான் வந்து ஹோம் ஸ்கூலிங்னு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்போ when I started asking people உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, நீங்க ஏன் அதை வந்து எடுத்தீங்க அப்படிலாம் கேட்கறப்ப வந்து, அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஸ்கூலிங் சிஸ்டம் வந்து அப்படியே வீட்டுல கொண்டு வந்து we are just replicating அந்த மாதிரி. பட் அங்க இருக்கிற அந்த ரிஜிட் 8 to 8:30 திஸ் பீரியட், அடுத்த பீரியட் அப்படி இல்லாம என்னோட பொண்ணுக்கு என்ன தேவையோ, அதாவது she may not be interested in maths, அதாவது அத மார்னிங் படிக்கணும்னு அவளுக்கு தோணாது, மார்னிங் எந்திரிச்ச உடனே அவளுக்கு வந்து தமிழ் படிக்கணும்னு தோணும்.
சோ அவளுக்கு அந்த டைம்ல அது படிக்கணும்னு தோன்றப்போ அந்த டைம்ல அதை சொல்லி கொடுக்கலாம். சோ அவளோட ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி அவளை ஸ்கூல் நம்ம வந்து இந்த சிலபஸ் வச்சுட்டு இப்படிதான் சொல்லி கொடுக்கலாம் கிடையாது. இப்ப கரண்ட்லி பாத்தீங்கன்னா அவளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ ஷீ இஸ் மூவ்ட் ஆன் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்கூலுக்கு போனா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கணும். நான் வந்து சிபிஎஸ்இ புக்ஸ், சமச்சீர் புக்ஸ், அது வந்து எதுக்கு மெயினா வாங்கன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ பாக்குறா, அவங்க அந்த புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கப்போ ஷீ டு வாண்ட்ஸ் புக்ஸ். சோ இந்த புக்ஸ்ல வந்து வெறும் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு நிறைய இந்த ஏஜ் குரூப்க்கு. சோ அதையே வச்சு we spend our mornings அதுல உள்ள ஆக்டிவிட்டிஸ் பண்றது. சோ பேஸ்ட் ஆன் தட் we do அந்த டே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப ஹோம் ஸ்கூலிங்னா என்னோட பாயிண்ட் இதுதான். அன்ஸ்கூலிங் நான் வந்து ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அன்ஸ்கூலிங்கிறது என்னோட இன்புட்ஸ் வந்து ஜஸ்ட் டு ஹெல்ப் ஹர், அவ்வளவுதான். மத்தபடி ஷீ கிவ்ஸ் மீ இன்னைக்கு இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இப்போ ஒரு கதை சொன்னா அதுல இருந்து ஷீல் புல் அவுட் சம்திங் டு லேர்ன், இத வந்து எனக்கு சொல்லு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லு. சோ அத வந்து நான் பிளான் பண்ணல, அவளா அதுல இருந்து எடுத்து அதை வந்து ஷீ கிவ்ஸ் டு மீ, இத வந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு. சோ அன்ஸ்கூலிங்கிறது வந்து நார்மல் ஸ்கூலிங்கை விட்டு we have to come out of that system. அந்த ஒரு சிஸ்டம் ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு என்ன சொல்றது, இப்படிதான் இந்த சிஸ்டம் இருக்குங்கிறத விட்டு வெளியில வந்து நம்மளுக்கு ஏத்தத நம்ம உருவாக்கிக்கிறோம். அதாவது அவங்கவங்க குழந்தைக்கு ஏத்த மாதிரி. So my system will not work for another parent. ஏன்னா my child is different, I am different, my family setup is different. அதே மாதிரி அந்த குழந்தை வேற மாதிரி இருக்கும். It may be interested in maths, it may never even like languages. சோ அந்த குழந்தைய போய் இவங்க ஃபேமிலியில இப்படி பண்றாங்க, சோ நம்மளும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற இதே இருக்கக்கூடாது. சோ அன்ஸ்கூலிங்கிறது அவங்களோட கன்வீனியன்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க குழந்தைங்களோட கெப்பாசிட்டி, இன்ட்ரெஸ்ட பொறுத்து அவங்களா ஃப்ரேம் பண்ணிக்கிற ஒரு சிஸ்டம் அது. சோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் சோ ஃபார் அண்ட் ஐ திங்க் அது வந்து இட் இஸ் கோயிங் ஆன் வெல். ட்ரூ, வெரி ட்ரூ. அண்ட் நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட்டுங்க. அதாவது ஹோம் ஸ்கூலிங்ல தான் இந்த பாசிபிலிட்டி இருக்கும். அதாவது குழந்தையே முடிவு பண்ணும் அது என்ன கத்துக்கணும்ன்றது, நாம முடிவு பண்றது இல்ல. So I just want to throw a small emphasis, Indu, with your permission. Yeah, sure, of course. On the different aspects of learning. ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேவே மெத்தட், விளையாடிட்டே படிக்கிற மெத்தட். கன்வென்ஷனலா ரெகுலரா நம்ம ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம், அது கன்வென்ஷனல் மெத்தட் இருக்கும். இன்னொன்னு வந்து பிளேவே மெத்தட், அதாவது விளையாட்டு பண்ணிட்டே நம்ம வந்து கத்துக்கிற ஒரு மெத்தட். இன்னொன்னு வந்து ஒரு மாண்டசரி மெத்தட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு வரும்போது இங்க டீச்சர் இஸ் த பாஸ். Teacher is the person who decides what to teach on that particular day. Teacher வந்து பிளானிங் பண்ணுவாங்க, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு நான் இது சொல்லி கொடுக்க போறேன் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா பிளான் பண்ணிட்டு அந்த 45 நிமிஷம் கால நேரத்துல அவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க. சோ அந்த 45 நிமிஷத்துல விண்டோல வந்து நான் இந்த ஆஸ்பெக்ட், இந்த கான்செப்ட், இந்த சப்ஜெக்ட் நான் சொல்லி முடிச்சுடுவேன், இந்த சாப்டர், இந்த லெசன் பண்ணி முடிச்சுடுவேன் அப்படிங்கிற கன்வென்ஷனல் தாட்ல வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. சோ இங்க வந்து ஒரு பிளாக் போர்டு வச்சுட்டு வரிசையா சரசரசரன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சோ மேக்ஸிமம் டைம் டேக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துக்குள்ள அவங்க சொல்லி முடிச்சிடுவாங்க. அதுலயே வந்து they'll have some room for some question answers. You have any questions அப்படின்னு கேட்பாங்க. No ma'am அப்படின்னு சொல்லுவாங்க, முடிஞ்சிடுச்சு. ஓகே, this is a conventional method. ரெண்டாவது பிளேவே மெத்தட். இந்த பிளேவே மெத்தட் இப்பெல்லாம் வந்து நிறைய, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து நிறைய ஸ்கூல்ஸ், இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸோட பூம் வந்திருந்தது. 2008 that was the time அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸோட பூம். நிறைய பிராண்டட் ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த பசங்களுக்கு மட்டும்தான், அதாவது பிளே குரூப், நர்சரி, எல்கேஜி, யூகேஜி இவ்வளவுதான் இருக்கும் அது. சோ இதுல வந்து இந்த பிளேவே மெத்தட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த பிளேவே மெத்தட்னா என்னன்னா, இந்த பசங்களுக்கு வந்து உட்கார வச்சு நீங்க வந்து திணிக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வீட்டுல என்னதான் நம்ம படிப்பா இருந்தாலும் சரி, நார்மல் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த பசங்க வந்து கேட்கிற நிலைமையில அவங்க இருக்க மாட்டாங்க. பிகாஸ் தேர் இன் டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல் ஆல் டுகெதர். சோ இவங்க என்னன்னா விளையாடணும். பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா 15 வயசு 16 வயசு வரைக்கும் they have to be playing. அவ்வளவு பிசிக்கல் இன்வால்வ்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. சோ இந்த கன்வென்ஷனல், அதாவது இந்த கன்வென்ஷனல் ஸ்கூல்ஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்துதான் இந்த கிண்டர் கார்டன் செக்ஷன் தனியா வந்து இவங்க வந்து விளையாட்டுகள் நல்லா விளையாட வச்சு
கொஞ்சம் கொஞ்சம் விளையாட வைப்பாங்க, கொஞ்சம் படிக்க வைப்பாங்க, கொஞ்சம் டிராயிங், கொஞ்சம் கிராஃப்ட், கொஞ்சம் படிப்பு. ஸோ அப்படியே ஒரு காம்பினேஷன், ஒரு மிக்ஸ்டா எடுத்துன்னு வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பிளேவே மெத்தட். ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் டீச்சர் தான் முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு லேர்னிங், அதுக்கப்புறமா ஒரு ஆக்டிவிட்டி, அப்புறமா ஒரு லேர்னிங். ஸோ இப்படி எடுத்துட்டு போவாங்க. ஸோ பசங்க வந்து ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நிறைய இன்வால்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துல அந்த இமோஷன்ல வந்து தேர் லேர்னிங் சம்திங் எல்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதுல ஒரு லேர்னிங் வரும். ஸோ இதுல என்ன புரிஞ்சதுன்னா இந்த விஷயம் புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இங்க பிளானிங் வந்து கம்ப்ளீட்டா டீச்சர் பண்ணி முடிச்சுவாங்க. ஸோ கன்வென்ஷனல் மெத்தடும் சரி, பிளேவே மெத்தடும் சரி, டீச்சர் இஸ் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு மேக் அ டெசிஷன், பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இந்த மாண்டசரி மெத்தட்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ we are talking about a 250-year-old education system. இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல இந்த மாண்ட் மெத்தட் வந்து ஒரு 100 வருஷம் ஆச்சுங்க. 100-year மெத்தட் இது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிரில்லியன்ட் மெத்தட். அண்டில் ரீசென்ட்லி இது வந்து மாண்ட் மெத்தட் வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மெத்தட்னு சொல்லலாம். இந்த மாண்டசரி மெத்தட்ல child will decide what he or she wants to learn. ஸோ ஒரு மாண்டசரி செக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா பசங்க வருவாங்க. ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு 10 பசங்கன்னா 10 பேர் 10 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் எடுத்து ஆக்டிவிட்டி போர்ட்ஸ் எடுத்து உட்காருவாங்க. ஸோ ஒன்னு கணக்கா இருக்கலாம், ஒன்னு கலர்ஸா இருக்கலாம், ஒன்னு பில்டிங் பிளாக்ஸா இருக்கலாம், இட் மைட் பி எனிதிங் எல்ஸ். ஒன்னு வந்து ஏன்னா ஃபைன் ரொட்டேஷன், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ஒரு ஃபைன் மோட்டார் மூவ்மெண்ட்ஸ்க்கான ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இங்க அந்த டீச்சர் வந்து வில் ஒன்லி பி அ கைட், ஒரு ஹெல்ப்பரா தான் வேலை செய்வாங்க இந்த மாண்ட் மெத்தட்ல. இது ஒரு பிரில்லியன்ட் மெத்தட். ஏன்னா இங்க we are making use of the child's interest at its optimum level. And இங்க உள்ள டீச்சர்ஸ் வந்துட்டு இப்போ செண்பக சொன்ன மாதிரியே அவங்க வீட்டுல நடக்கிற விஷயம் தான். அதாவது அவங்க பொண்ணே வந்து முடிவு பண்றாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த நாள் அந்த நேரத்துக்கு என்ன பிடிக்கும்ன்றது அவங்களே டிசைட் பண்றாங்க. ஸோ த ஜாப் ஆஃப் செண்பக அவங்களது வந்து வெறும் சிம்பிள். ஷி ஜஸ்ட் ஹஸ் டு அசிஸ்ட் ஹர் as a assisted learning. வெறும் அந்த லேர்னிங்ல ஒரு அசிஸ்டன்டா மட்டும் பண்ணா போதும். அவங்க பொண்ணு வந்து she will automatically learn all things by herself. So it's a beautiful method. ஹோம் ஸ்கூலிங்ல வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக்கலி பசங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு பேரண்ட்ஸ் வந்து கேட்டர் பண்ணாலே போதும், ஜாப் டன். அண்ட் ஐ திங்க் she is doing a great job. சோ அந்த ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த நாள் அந்த குழந்தைய முடிவு பண்ணணும்னா இது வந்து ஒரு மாண்டசரி மெத்தட் தான். சோ அந்த வந்து அதாவது மாண்டசரி மெத்தட்னா இப்ப நம்ம யோசிக்கிற மாதிரி வீடு ஃபுல்லா அந்த மாண்ட் இருக்கும். ஒரு அடுத்தது கேட்க அந்த கொஸ்டின் தான் அடுத்தது கேட்க வரணும்னு சொல்லிடுறேன். செட்டப் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம செட்டப் பண்ண முடியுமா வீட்டுல? அவசியம் இல்ல. ஓகே, தேவையே இல்ல. இப்போ இது ஸ்டார்ட் பண்றப்போ ஓகே நானும் வந்து இந்த மாதிரிலாம் யோசிச்சேன். ஐயோ இந்த மாதிரி எஜுகேஷனா we have to have so much of things, அதுக்கு பேஸ்டான திங்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் வந்து யோசிச்சா திருப்பி we are getting back to the system to engage. Now we are getting something, அது வந்து திருப்பி it goes back to the schooling இல்லையா? சோ அவங்க இருக்கிறத வச்சு they have to learn, இருக்கிறத வச்சு they have to என்ன சொல்றது spend time. சோ அவங்களோட இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி எல்லாமே it comes out. அதுவும் இல்லாம we can't afford so much. இது ஸ்கூலிங்கே வந்து இப்போ நாங்கெல்லாம் வந்து நாட் அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி தான். ஸோ வி கான்ட் கீப் ஆன் ஆடிங் ஸ்டஃப் டு அவர் ஹோம் ஸோ தட் ஆர் சைல்ட் என்ஜாய்ஸ் வெரி குட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது ஒரு ஹை கிளாஸ் எஜுகேஷன். அது இட் இஸ் நாட் நீடட். நாங்க இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பாததுக்கு மெயின் ரீசனே என்னன்னா சிம்பிள் லைஃப். அவ வந்து not very extravagant or என்ன சொல்றது like Sandra said, she has to be a good human first. அது வந்து அதை எப்படி கொண்டு வர முடியும் நம்ம? not by getting her everything that she wants to, இல்ல ஒரு பெரிய செட்டப் கொடுத்து அவளுக்கு இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல நீ லேர்ன் பண்ணினா you will become that, அந்த மாதிரி இல்லாம she has to learn the ups and downs of life. நம்ம லைஃப் ஸ்டைலோட she has to mingle. சோ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய அந்த மாண்டசரி ஆக்டிவிட்டி கிட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டி டாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வாட் எவர் ஷீ வாண்ட்ஸ், ஒரு நாள் ஷீல் வாண்ட் அன் எல்சா டால், அது வந்து ஒரு 1 இயருக்கு வில் ப்ரொலாங், ஓகே வில் கெட் இட் ஃபார் யுவர் பர்த்டே அப்படின்னு சொல்லி வாங்கி அப்புறம் கொடுப்போம். சோ அந்த மாதிரி வாட் எவர் ஷீ வாண்ட்ஸ், அது இஃப் வி ஆர் ஏபிள் டு அஃபோர்ட் அண்ட் தட் டைம் இஃப் ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் வில் கெட், அவ்வளவுதான். மற்றபடி இந்த சிஸ்டமுக்குன்னு தனியா we have not spent anything for her.
Okay. Come back, Sandrine. Engaging the kids. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. ஓகேவா? பெரிய சேலஞ்ச் அதுதான். அது இப்ப ஜெனரலா கிட்ஸ் பேரண்ட்ஸ் என்னது பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த 9 to 4 they will be in school. So no issues for us. So anyhow they will be engaging in the school. They won't have the screen time much. But வீட்லங்கும் போது they will use lot of screen time. டிவி பாக்குறதா, இல்ல ஐபேட் or some gadgets அந்த மாதிரி நிறைய இருக்கு. மெயின் இஷ்யூவே அதான் சொல்லுவாங்க. If they in home, how we can engage them. ஸ்கிரீன் டைம் இல்லாம எப்படி அவங்களை என்கேஜ் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும். சோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் இல்லாம நம்ம ஃபார்மேட் கொண்டு போனோம்னா எப்படி அவங்க லைஃப்ல வந்து, ஏன்னா நம்ம we got used to that routine. அந்த 9 to 4ங்கிறது ரொட்டீன். we got fixed to that routine. அந்த ரொட்டீன் இல்லாம எப்படி அவங்களால பண்ண முடியும், எப்படி நம்ம அதை கிட்ஸை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். அது சாண்ட்ரன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸா நம்ம வந்து அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியில வரணும். சிஸ்டம், அதாவது காலையில ஸ்கூலுக்கு போனாதான் அவங்க சீக்கிரம் எந்திரிப்பாங்க, ஸ்கூலுக்கு போனாதான் அவங்க வந்து வீட்டுல வந்து டிசிப்ளின்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்மளோட பிரெயின்ல வந்து இட் ஹஸ் என்ன சொல்றது, we have absorbed that into our system. சோ அதை விட்டு வெளியில வரணும். இப்போ நம்ம வீட்ல ஆஸ் பேரண்ட்ஸ் we can discipline our children. அதே ஸ்கூலுக்கு போனாதான் டீச்சர் சொன்னாதான் அவங்க கேட்பாங்கிறதுலாம் கிடையாது. இந்த டைம்க்கு இது பண்ணலாம், அதாவது this is not a routine but these are some basic habits of an individual. நீங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் சரி அனுப்பலாட்டாலும் சரி, every family, every home has that responsibility of disciplining a child. So இப்போ எங்க வீட்ல பாத்தீங்கன்னா we have a TV but we don't have any connection. ஒரு அதாவது we can't entirely live without movies or anything. ஏன்னா அந்த ஏஜுக்கு my daughter, she sees her friends talking about Frozen, Lion King, Avengers என்னென்னவோ பேசுறாங்க. So இவளுக்கு வந்து left out feel பண்றா at times. So we thought, okay, some movies, animated movies which are not very harmful for a child, அந்த ஏஜ் குரூப்க்கு அது மட்டும் we let her watch on DVD. Other than that we don't. நானும் பார்க்க மாட்டேன், என் ஹஸ்பண்டும் பார்க்க மாட்டோம் டிவி. சோ நாங்க பார்க்காதனால she also has learned that TV is ஒரு சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் in our house அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது. அதே மாதிரி மொபைல் போன்ஸ் பாத்தீங்கன்னா we don't give it to our daughter. அதுவும் இல்லாம அவ இருக்கிற டைம் we make sure that we don't pick up our mobiles except for any calls that we have to attend. So அவ வந்து இப்ப வந்து அவளுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இதெல்லாம் வந்து இல்லாம நம்ம இருக்கலாம். சோ அப்ப எப்படி என்கேஜ் பண்றதுன்னு ஒரு கொஸ்டின் வரும், இதெல்லாம் ரெண்டும் இல்லாம என்ன பண்றதுன்னு. we spend time with her. அவளோட ஏஜுக்கு இறங்கி போய் அவ வந்து இப்ப எனக்கு வரையணும், என் கூட உட்காந்து கலர் பண்ணுங்க, பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா we do that. நான் வந்து I have never painted in my life, பட் இப்போ என் பொண்ணுக்காக இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் and I love it very much now. இது வந்து ஒரு ரிலாக்ஸிங்காவும் ஒரு அந்த நம்மளுக்கு அந்த டெய்லி ரொட்டீன் ஒர்க்ல உள்ள ஸ்ட்ரெஸ், வீட்ல அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ இட் இஸ் வெரி ரிஃப்ரெஷிங். சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்க வீட்ல என்ன பண்றோம்னா ஸ்டோரி டைம் வந்து எங்க வீட்ல ஒரு மெஜாரிட்டி பார்ட் ஆஃப் த டே. அவ ஸ்டோரி சொல்லுவா, நான் ஸ்டோரி சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட் ஸ்டோரி சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, ஹாப்பினஸ். புக்ஸ் வச்சு ஸ்டோரி சொல்லுவோம், புக்ஸ் இல்லாம ஸ்டோரி சொல்லுவோம். சோ இதெல்லாம் வந்து சில்ட்ரனுக்கு இப்ப ஸ்டோரிஸே வந்து இப்ப என்ன பண்றாங்க, இப்போ அதுக்கு ஒரு செஷன் வச்சு ஸ்டோரி டெல்லிங் செஷன் வச்சு அதையும் ஒரு கிளாஸா மாத்திட்டாங்க. அத வந்து ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்ணி அதுல வந்து ஏகப்பட்ட பாண்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு ஒரு டீச்சர் போட்டு அவங்க ஸ்டோரி டெல்லர்னு அவங்கள உட்கார வச்சு அதையும் ஒரு ஸ்கூல் மாதிரி ஆக்குறதுனால கிட்ஸுக்கு ஸ்டோரிஸ் மேல உள்ள இன்ட்ரெஸ்டும் போயிடும். அதுமே சீரியல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. So what to say, distressing to see this kind of a situation. நம்ம பேரண்ட்ஸா we can do that for our children இல்லையா? அது கூட பண்ணலன்னா அப்புறம் we can't even speak. என்னோட சைல்டுக்காக நான் இவ்வளவு பண்றேன், இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணேங்கிறது பேசுறதுல அர்த்தமே கிடையாது. we have to spend time for them. அதுதான் நம்ம இப்ப பண்ணணும். So அப்படிதான் எங்க வீட்ல வந்து without TV and without mobile we have been able to bring her up to this age, and I'm sure that it will not be a problem in the future also. Wonderful. Really good. That's really good information. So நீங்க சொன்ன மாதிரி like we need to spend time, like parents want to know that அப்படிங்கும்போது what qualification the parents need to have the homeschooling?
ஏன்னா அதுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு அது எஜுகேட்டடா இருக்கணும், இல்ல எப்படி இருக்கணும், எஜுகேட்டடா இருக்கணுமா, இல்ல நல்லா படிச்சிருக்கணுமா, இல்ல எனிஒன் கேன் டூ த ஹோம் ஸ்கூலிங்கா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சைல்டு அவங்க சைல்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே, they are fully qualified to homeschool the child. that is what is important. உங்க சைல்டுக்கு என்ன தேவை, உங்க சைல்டுக்கு எந்த டைம்ல என்ன தேவை, இமோஷனல் வெல்பீங்கா இருக்கட்டும், சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜ், அந்த மாதிரி என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்க உங்ககிட்ட, அதை வந்து உங்களால கொடுக்க முடியும் கண்டிப்பா. அதுக்கு நீங்க படிச்சிருக்கணுமோ இல்ல யூ ஹேவ் டு பி an engineering graduate or MBA கிராஜுவேட்லாம் அவசியமே கிடையாது. ஒரு பேசிக்கா இப்ப அவங்க என்ன கேட்க போறாங்க இந்த வயசுல, இந்த பேர்ட் என்ன, இந்த இன்செக்ட் என்ன, இது எதுக்கு யூஸ் பண்றோம், அது எதுக்கு யூஸ் பண்றோம், these are some things which we see in our daily life. சோ அத சொல்றதுக்கு நம்ம லைஃப் இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு, அதை வச்சு ஐ திங்க் we can do it. சார் ஸ்ரீகாந்த் சார் சொன்ன மாதிரி the only qualification is one parent should be fully available. ஏன்னா நான் அப்படிதான் பண்ணேன். I was working, I quit my job, எல்லாமே விட்டுட்டு, because my daughter needed me at this time. So I என்ன சொல்றேன், லைஃப் பேட்டர்னே I changed it for her. I began to teach dance so that she can also enjoy dance. So அந்த மாதிரி I changed. அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த குவாலிஃபிகேஷன் வேணும். குழந்தைங்களுக்காக நம்ம எப்படி லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிறோம், அவங்களுக்காக நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம், அது மட்டும்தான் ஐ திங்க் திஸ் only qualification that you need. Okay. And I have a point to make. Yes, sir. When it comes to our family, rightly like Senbaga sonna madri, we had to move to a different lifestyle. Not for the sake of a child, but it was a collective journey. It was a family journey. And அவங்க சொன்ன மாதிரி பசங்களே முடிவு பண்ணிட்டோம் அவங்களுக்கு என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். If we cannot create, at least we try to assist them in their learning. And we believe that we strongly believe that education அப்படின்னு வரும்போது, learning அப்படின்னு வரும்போது, it is not அந்த ஒரு சைல்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தட் சைல்ட் டு லேர்ன். கண்டிப்பா இல்ல. when learning அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வரும்போது it has to be collective. A family has to get educated on the whole. So along with my child we attend workshops. So அவன் பாட்டரி போறானா அவன் கூட சேர்ந்து நாங்களும் மண்பானை தயார் பண்ணுவோம். அவன் ஸ்பின்னிங் ஒர்க் ஷாப் போனானா அவன் கூட சேர்ந்து நாங்களும் ஸ்பின்னிங் பண்ணுவோம். அவன் வீவிங் ஒர்க் ஷாப் போனானா அவன் கூடயும் சேர்ந்து வீவ் பண்ணிருக்கோம். ஸோ அவனோட எல்லா ஒர்க் ஷாப்ஸ்ல நாங்களும் we have taken part in, so that learning அப்படிங்கிறது it has to be a collective thing. ஃபேமிலி எஜுகேட் ஆகணும். நம்ம நினைப்போம் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், நம்ம எஜுகேட்டட் ஆயிட்டோம், இனிமே நம்மளுக்கு லேர்னிங் எதுவுமே இல்லை, அவன் தான் ரைட் ஏஜ்ல இருக்கான், அவன் தான் கத்துக்கணும், அவன் தான் அவ ஸோ ஹி ஹேஸ் டு கோ அண்ட் லேர்ன். ஸோ அதனால நம்ம பிளான் பண்ணிட்டு இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம், இல்ல இவனை ஹோம் ஸ்கூல் பண்ணலாம், இவன் இங்க கத்துக்கணும், இவன் இப்போ இது கத்துக்கிட்டா இவன் நாளைக்கு அவன் ஃபியூச்சர்ல நல்லா இருப்பான் அப்படிங்கிறது நாமளே முடிவு பண்ணிட்டு எல்லாமே திணிக்கி வச்சுடுறோம் இந்த குழந்தைங்க மேல. பட் எங்க ஃபேமிலியில இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நாங்க வெளில வந்துட்டோம். Here we wanted him to learn all by himself. And when he is learning certain things, we learn along with him. Our farming workshop attend பண்ணும்போது கூட we also learned farming. We do farming along with him. So ஒரு குடும்பமே அந்த அகாடமிக் மோட்ல போனா learning is a continuous processங்க. நம்ம என்னைக்குமே நம்ம கத்துக்கிட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்ல முடியாது. இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். So அந்த ஆஸ்பெக்ட்ல we started traveling all over. எல்லா ஊருக்கும் போயிட்டு புது விஷயங்கள், புதுசா ஏதாவது ஊர் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சா, அங்க உள்ள ட்ரைபல்ஸ் பத்தி தெரிஞ்சா, we go off as a family. We learn about those tribals by living with those tribals. So we've been to Punjab, we've been to Chhattisgarh, we've been to Maharashtra, Madhya Pradesh, we've been to Orissa, Andhra, Telangana, Karnataka, Kerala. So Tamil Nadu, almost every nook and corner, every district, we have got contacts where we can get in touch with people who are doing natural farming, weaving. இந்த மாதிரி
நிறைய கான்டாக்ட்ஸ் வந்திருக்கு. Then we started traveling abroad. We went to Malaysia. அங்க உள்ள ட்ரைபல்ஸ் கூட we've seen their construction, natural buildings எப்படி இருக்குவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் பத்தல, because our quest for learning is growing day by day. எவ்வளோ பண்ணாலும் எங்களுக்கு என்ன புரிதல்னா எவ்வளவு கம்மியா எங்களுக்கு தெரியும்ன்றதுதான் எங்களுக்கு புரியுறதே தவிர there is a lot to learn and it's a brilliant journey for a long. And அவங்க சொன்ன மாதிரி செண்பக அவங்க சொன்ன மாதிரி டிவி இருந்தது எங்க வீட்டுல. அவங்க மாதிரிதான் we stopped TV some 7-8 years ago. வீட்டுல ஃப்ரிட்ஜ் கிடையாது, சோஃபா கிடையாது, ஏசி கிடையாது, இது மாதிரி வாஷிங் மிஷினும் இல்லாம வெறும் ஒரு பாய் போட்டு உட்கார வைப்போம் யாரும் வீட்டுக்கு வந்தாலும். ஸோ அந்த மாதிரிதான் இருக்கும் எங்க வீட்டுல. ஸோ கம்ப்ளீட்லி மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் போயிட்டோம். ஏன்னா கடைசியா எங்களுக்கு தேவையான இன்கம் சோர்ஸ் என்னன்னா என் பையனோட எஜுகேஷன் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. as long as he went to school. அவன் எனக்கு ஸ்கூல் போகிறது ஸ்டாப் பண்ணிட்டானோ அன்னிலேருந்து நான் வேலைக்கு போக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் he quit, he became schoolless, then I became jobless. Now in our endeavor இப்போ வந்து ஒரு 1.5 வருஷமா we are homeless. We have been traveling to different places, meeting a lot of people, and the place where I am right now is not my own. So we are living a homeless life. Freak out. We travel and we learn. We are travel learners. We travel and we learn together. So it is a family activity என்ற மாதிரி தான் வெச்சிருக்கோம். So இங்க the next where நாங்க எங்க போவோம் அப்படிங்கிறது தெரியாது. But as of now we are here. And we keep moving from one place to another, one farm to another, and we keep traveling. We love traveling because learning is such a in the journey la we are already on a journey, learning journey அப்படினு சொல்லலாம். road schooling அப்படிங்கற ஒரு வார்த்தை இது வந்து travel schooling, road schooling. Travel schooling. It is interesting to see how much you can learn when you travel. We've been wanting to do that, but enna engloda life pattern, it is something which does not allow us to travel often. Conditioning and the conditioning la irundhu neenga velila vanduduங்க. Sandrine சொன்ன மாதிரி first illa I understand. See, what I meant was my husband is a banker, so he இப்ப இருக்க commitments and what to say, the situations are like that which makes us stick to the system of our lifestyle ங்கிறது நான் ஸ்கூலிங் பத்தி சொல்லல, but the family setup, family lifestyle, family setup is what I am referring to. But in the minimal iblo restraints odaye we try to travel எப்பப்பெல்லாம் முடியுமோ. not out of town கூட கிடையாது, இந்த கோயம்புத்தூருக்குள்ளேயே எவ்வளவோ இடம் இருக்கு. சோ அந்த டிராவல்ல சின்ன டிராவல்ல கூட she can learn so much, we are learning so much. சோ அந்த மாதிரி எவ்வளவு முடியுமோ, because இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல we are not able to travel. That is what I meant. So as you said, I can understand what you mean. எங்க வாழ்க்கையில வந்து we wanted a more sustainable and a healthier lifestyle. So we chose that path. So அப்படி பாக்கும்போது ஹெல்த் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ற வேலை ஹெல்தியான வேலையா அப்படிங்கறது பார்த்தேன். ஸோ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன், கடைசியா நான் விட்ட வேலை வந்து I was deriving businesses for international schools. ஸ்கூலே அந்த ஸ்கூல் சிஸ்டமே வந்து எனக்கு வந்து தப்பா தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ற வேலை நல்ல வேலை கிடையாது. இட் வாஸ் டெஃபினெட்லி நாட் இன் அலைன்மெண்ட் வித் நேச்சர். குட் த ஜாப். எந்த இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்க, சாஃப்ட்வேர் நாட் அலைன் வித் நேச்சர், மேனுஃபேக்சரிங், மைனிங், டெக்ஸ்டைல், எந்த இண்டஸ்ட்ரி எடுத்திருந்தாலும் இட் இஸ் நாட் இன் அலைன்மெண்ட் வித் நேச்சர். ஸோ அதை குவிட் பண்ணி வந்தாச்சு. தென் இருக்கிற வீடு அட்லீஸ்ட் இஸ் இட் இன் அலைன்மெண்ட் வித் நேச்சர், கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், பெயிண்ட், கெமிக்கல்ஸ். ஸோ சுவாசிக்க டாக்ஸிசிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாடி ஹீலிங் மோட்ல இருக்காது, டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் போயிட்டே இருக்கும், இன்னும் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகல. ஸோ மூட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். போடுற துணியாவது நேச்சுரலா இன் அலைன்மெண்ட் வித் நேச்சர்னு பார்த்தா போடுறது எல்லாமே வந்து சிந்தட்டிக் பாலிஃபைபர். அதுதான், அது மேல 100% காட்டன் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து 100% காட்டன் கிடையாது, 100%. ஸோ அதனால we went, found out weavers and found இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்பன், ஹேண்ட் woven, வெஜிடபிள் டைஸ் போட்டு அந்த ஃபேப்ரிக்ஸ் போடுறது. ஸோ இன் அலைன்மெண்ட் வித் நேச்சர். அங்கேருந்து என் பையன் கூட பாத்தீங்கன்னா he was wearing a natural cotton with natural
திங். ஸோ வீட்டில் எல்லாருமே வி சோஸ் க்ளோதிங்ல இருந்து இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை வந்த பிறகு we didn't want the urban setup, so we wanted to move away. So that's why we thought we'll learn more, we'll travel more. And the aspect of that we started traveling. Not necessary that every parent should start traveling, but என்னோட belief என்னன்னா எங்க பையனை பொறுத்த வரைக்கும் we wanted to travel as long as he grows up to at least 15 or 16 years old, so that அவங்க கூட சேர்ந்து நாங்க வந்து லேர்னிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கு. So we are traveling like that. நிறைய பேர் வந்து நிறைய questions கேட்பாங்க. We have less time but we have more questions that we have to. இந்த பசங்களுக்கு வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணும்போதோ இல்ல அன்ஸ்கூலிங் பண்ணும்போதோ பியர் ரிலேஷன்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஸ்கூல் போனா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ஜாலியா இருப்பாங்க. ஸோ இந்த அன்ஸ்கூல் பண்ணும்போதோ ஹோம் ஸ்கூல் பண்ணும்போதோ இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹோம் ஸ்கூலிங் வரும்போது சோஷியலைசேஷன் இஸ் a big issue, like a big problem. ஸ்கூல் போனா they will get lot of friends, they will meet lot of people from their own age. இப்போ ஒரு கிளாஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரு 20 கிட்ஸ் இருக்காங்க, 20 கிட்ஸ்மே வந்து அவங்களோட ஓன் ஏஜ் குரூப்பா இருப்பாங்க. இப்ப ஹோம் ஸ்கூலிங் போகும்போது அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து அந்த பியர்ஸ் லைக் ஓன் ஏஜ் பியர்ஸ் கூட கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கும். சோ அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? To answer this, I would invite Arush. Yes, sure, of course. And I'll let him say it from his point of view. Yeah, of course. அதுக்கு முன்னாடி we'll ask Sembaga to share her thoughts. Yeah, sure. இந்த क्वेश्चन வந்து கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரி என் பொண்ணை ஹோம் ஸ்கூல் பண்றேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னாலும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதான் கேட்பாங்க. அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், அவ எப்படி அவ ஏஜ் குரூப்போட பழக வேண்டாமா, இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது வந்து வெரி ஜெனுவின் கன்சர்ன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் வி வாண்ட் our children to mingle with everyone, எல்லார்கிட்டயும் பேசணும் பழகணும் அப்படிதான் நினைப்போம். பட் ஸ்கூல்ல போறப்போ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் சில்ட்ரனோட ஒரு ஏஜ் குரூப்போட தான் டெய்லி தே ஹேவ் டு சோஷியலைஸ், அண்ட் வி டோன்ட் ஈவன் நோ இஃப் தே டாக் டு த சைல்ட் நெக்ஸ்ட் டு ஹிம் ஆர் ஹர். பிகாஸ் சில்ட்ரன் வந்து தே டிசைட். இப்ப நம்ம இவ்வளவு பெரியவங்களே வந்து சில பேர்கிட்ட நம்ம பேசணும்னே பிடிக்காது. ஒரு டைம்ல தான் நம்ம வந்து we want to talk to our friends, sometimes we want to be alone, sometimes we prefer to have our own set of friends. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு சைல்டுக்கும் அந்த ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். அதை வந்து கம்பல் பண்ணி ஸ்கூல்ல வந்து தே ட்ரை டு ஃபோர்ஸ் தெம் டு சோஷியலைஸ். பட் இப்போ நாங்க ஹோம் ஸ்கூல் பண்றப்போ எப்படி சோஷியலைஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வேலையிலயும் அந்த சைல்டு இஸ் இன்வால்வ். ஸோ சப்போஸ் இப்ப நானே வந்து காய் வாங்குறதுக்கு கடைக்கு போறேன், ஐ டேக் மை டாட்டர் வித் மீ. அங்க போனா நான் அந்த கடையில எப்படி காய் விக்கிறவங்க கிட்ட பேசுறேன், இவனும் கம்யூனிகேட் பண்ணுவா. ஸோ ஷீ அப்சர்வ்ஸ் the way I am talking to people. She also tries to do the same and she improvises. அவளோட ஏஜுக்கு அவளோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி பாக்குறாளோ அந்த மாதிரி she communicates. So நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். We mainly move to an apartment so that she gets to play with her age group at least for ஒரு 7 or 8 years வரைக்கும், because she wanted that kind of environment for a while. So we moved to an apartment. So அங்க வந்து she plays with all age groups irrespective of whether she knows them or not. She easily mingles. இது எப்படின்னா அவளுக்கு வந்து அந்த ஒரு இன்ஹிபிஷன் இல்ல, ஒரு ஃபோர்ஸ்ட் இது கிடையாது. சோ அப்படி சோஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியில எங்க போனாலும் we take them. எந்த இடம்னு கூட பாக்குறது கிடையாது. பேங்க் போனா கூட்டிட்டு போவேன். சோ எந்த என்வாயன்மெண்ட்ல எப்படி இருக்காங்க பீப்புள், அவ எல்லாமே பிராக்டிக்கலாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சோ இந்த மாதிரி ஒரு சோஷியலைசேஷன் தான் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் சில்ட்ரன். அப்சர்வேஷன் அது இது வந்து they are not missing out on socialization தான் நான் சொல்லுவேன். They are learning more practically. So that is how I see. Okay, oh, that's good. That's good. Yeah. So when it comes to socializing, Arush has to say, ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போகல, ஹோம் ஸ்கூல் பண்ணா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. சோ அதுல I just wanted to invite Arush. real time Arush, உனக்கு எப்படி Arush, ஸ்கூலுக்கு போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா இப்போ நீ வந்து ஸ்கூலுக்கே போறது இல்ல, அன்ஸ்கூல் பண்ற. Don't you miss your friends? ஸ்கூலுக்கு போனா I just have 42 friends. But now I have
I can't even count how many friends I have. So he's got friends from all age groups. You can talk about your friends in different places. Enga friends irukanga. And how do you speak to them? How do you spend time? I have a friend in Bangalore. He is my best friend. His name is Sachin. When I was going to school, he was my best friend, and he is my best friend. Sometimes I call him, I talk to him, and I say hi, how are you? What are you doing? And I say bye. And then I have a lot of friends like in different country. Like in Singapore, I have two. In Singapore, we play a lot. We play the slides all the time. And we have another one. He has a skateboard. He shares it with me. I was like really going really speed, and I was. Inga skateboard inga. Where? It was in Singapore. It was in Singapore. So, you interact with friends pati pesa. Where do you like Devaran Durge, Bergai? Yeah. I had a lot of Korean friends. They all were from Korea. Okay. I was alone over there in a tent. இவனோட 7th birthday 7வது படிக்கும்போது 8th birthday 7th ல இருந்து 8th போற birthday 7வது படிக்கும்போது இவனை வந்து ஒரு ஃபார்ம்ல விட்டுட்டோம். பெங்களூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல ஒரு ஃபார்ம். இட்ஸ் a remote village, reserve forest area. தனியா விட்டுட்டோம் இவனை. We left him in railway station, Bangalore city railway stationல விட்டாச்சு. அங்க வந்து அங்க வந்து ஒரு குரூப் வந்து அவனை பிக் பண்ணிட்டு போச்சு. So they planned it. So for the first time in our life எங்க பையனை நாங்க விட்டு இருந்த ஒரு வாரம் 10 நாள் அவன் வந்து தனியா டென்ட்ல இருந்தான். அந்த டென்ட்ல அவன் மட்டும் தான் இருப்பான். அண்ட் அந்த ஃபார்ம், அதாவது இட் வாஸ் a farm. அங்கே வந்து கொரியன்ஸ் வந்திருந்தாங்க, ஒரு 85 கொரியன்ஸ் ஸ்கூல் ட்ரிப் மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ அந்த கொரியன்ஸ் கூட he spent a lot of time learning some stuff with them. And அவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. தூங்கும் போது மட்டும் தான் அம்மாவை கேட்பான். பட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. எங்க பையனை வந்து தனியா we unleashed him in the nature with complete strangers. அங்க அந்த ஃபார்ம் ஓனர் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். பட் மற்றபடி அங்க வந்தவங்க யாருமே எங்களுக்கு தெரியாது. ஸோ he went on to socialize with everybody. அங்க 65-year-old ஒரு பர்சன், he came from UK, Ireland. Yeah, what is his name? What was his name? Mark or something. Some name. So he made friends with him. So நிறைய பசங்க அந்த கொரியன்ஸ் கிட்ட அவன் இன்டராக்ட் பண்ணும்போது அவங்களோட கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அவங்களோட ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டான். அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம், எப்படி ஸ்கூல் போவாங்க, எப்படி படிப்பாங்க, என்னெல்லாம் படிப்பாங்க அது தெரிஞ்சுக்கிட்டான். தென் நாங்க மலேசியா போகும்போது அங்க உள்ள பசங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டு அங்க உள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு மலேசியன் ஸ்கூல்ஸ்க்கும் போயிருக்கோம். ஏன்னா ஐ ஹவ் கண்டக்டட் ஒர்க் ஷாப்ஸ் இன் ஸ்கூல்ஸ் இன் மலேசியா. ஸோ அங்க போகும்போது அங்க உள்ள பசங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட சோஷியலைஸ் பண்ணி அங்க விளையாடிட்டு, ஸோ ஸ்கூல்ல இருந்தா அந்த 40 பசங்களையே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கும். இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில இருந்தோம்னா அவ்வளோ அதுக்குள்ளதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கும். பட் இந்த ஹோம் ஸ்கூலிங் இல்லைன்னா இந்த அன்ஸ்கூலிங்ல வந்துட்டு when we start traveling, இந்த ரோட் ஸ்கூலிங் பண்ணும்போது உலகமே நம்மளுக்கு வந்து சோஷியலைஸ் ஆயிடும். உலகமே sky is the limit basically. And he interacts with every age group possible. And recently we were in Oothukottai. Anga vandu his friend is about 54-55 years old, and he spends a lot of time with him. So nariya farming பத்தி தெரிஞ்சுக்கிறது, என்ன கலை இது மாதிரி. Then he learned about earthworms. Where did he learn about earthworms? Oothukottai. He learned about earthworms in Oothukottai itself. So nariya aspect of learning irukku, because we believe every individual is a book of experience. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ நம்ம படிக்கிறத விட ஆட்கள் கிட்ட நிறைய படிப்போம் அப்படிங்கறது. எக்ஸாக்ட்லி. சோ அப்படி நம்ம let us go and read people rather than reading books அப்படிங்கற விஷயத்துல இவன் வந்து he spends a lot of time. If you spend some time talking to you, he'll start asking you questions and he'll start learning.
ஸோ உங்க சப்ஜெக்ட் என்னவோ உங்க நாலேஜ் என்னையோ அதை அவன் வந்து கேட்டுட்டு தெரிஞ்சுப்பான். ஸோ திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் வே. எவ்ரி சைல்டு எல்லாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ஒரு பிரில்லியன்டான ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்கும். கண்டிப்பா லைக் கிட்ஸ் ஆர் நேச்சர் லேர்னர்ல அந்த பசங்க லேர்ன் பண்றத விட கிட்ஸ் வந்து இன்னும் ஈஸியா லேர்ன் பண்ணிடுவாங்க. 50 வளையுமா அப்படிங்கிற மாதிரிதான். கரெக்ட். சோ அந்த பசங்களுக்கு வந்து when they have such a grasping power, அவங்களுக்கு வந்து கத்துக்கிற அத்தனை விஷயம் ஆழ்மனத்துல வந்து பதிவாயிடும். கண்டிப்பா. இவ்ளோ children வந்து they are so eager to learn and they are so what to say அவ்ளோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களை வந்து we try to put them in a box and force them to do what we want them to do. So இந்த ஒரு கான்செப்டே வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து it made me think. My husband also said the same thing. நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டோம், நம்மளுக்கு பிடிச்சத படிக்க முடியல, நம்மளுக்கு பிடிச்சதுல வேலை பார்க்க முடியல, அட்லீஸ்ட் நம்ம பொண்ணாது அவளுக்கு பிடிச்சத அவளோட போக்குல அவ பண்ணட்டும், சோ நம்ம ஸ்கூலுக்கே அனுப்ப வேண்டாம்னு he was very very supportive. and அவங்க எவ்வளவு அவளை தயவு செஞ்சு நீ ஸ்கூலுக்கு அனுப்பிடாத, அவ வீட்லயே ஜாலியா படிக்கட்டும், ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும் அவளை அப்படிங்கிற மாதிரி his support and my parents support அது வந்து they are the driving force for me தான் சொல்லணும். because initially எனக்கு இந்த क्वेश्चनக்கு நீங்க சொன்ன இதே क्वेश्चन தான் எனக்கும் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நான் ஆதர்ஷ் கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டுக்கிறேன். ஹாய் ஆதர்ஷ், எப்படி நீ ஹோம் ஸ்கூல் லைக் அன்ஸ்கூலிங் நீ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க? இப்போ ஸ்கூல் போயிட்டு இருந்ததுக்கும் இப்பவும் நீ எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I am able to நான் நிறைய பேர் மீட் பண்றேன். லைக் I am able to meet lot of people. அவங்களோட கல்ச்சர் இதெல்லாம் I am able to know. அவங்களோட ஃபுட் எனக்கு டிஃபரண்ட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, டிஃபரண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். ஓகே, குட். ஏதா மிஸ் பண்றியா ஸ்கூல்ல? நீ போயிட்டு இருந்த டைமுக்கும் இப்போவும் ஏதா மிஸ் பண்றியா ஸ்கூல்ல? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இல்ல. என்ன மிஸ் பண்ண ஸ்கூல்ல? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லைக் I told you my best friend Sachin. இது ஓகே, Sachin and some friends. ஓகே, அவங்க எல்லாம் மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பட் இப்போ ஓகே ஆயிடுச்சா? Okay, I can talk with them the phone, right? ஓகே. லைக் நீ வந்து ஸ்கூல்ல வந்து நிறைய படிக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். லைக் ஸ்கெடியூலா போயிட்டு இருப்ப. இப்ப வந்து நீ ஓனா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேல்ல, அதுல நீ ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய லேர்ன் பண்ணியா, இப்ப நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கியா? ஸ்கூல்ல இருக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் கிடைக்காது. ஏன் மிஸ் சொல்ல மாட்டாங்களா? sit quietly சொல்லுவாங்க. அவங்க வேற ஏதோ ஒண்ணு யோசிப்பாங்க, நான் வேற ஏதோ ஒண்ணு யோசிப்பேன். ஓகே, இப்போ எப்படி இருக்கு? இப்போ நான் எங்க அப்பா கிட்ட டெய்லி ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே, சிலதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஓகே, எனக்கு தெரியாது. ஆமா, கண்டிப்பா நீங்க எங்களை விட நிறைய क्वेश्चंस கேக்குறீங்க. அதனால நாங்களும் லேர்ன் பண்ணி தான், பேரண்ட்ஸ் எல்லாம் விட நீங்க கிட்ஸ் எல்லாம் நிறைய क्वेश्चंस கேக்குறீங்க, நாங்களும் லேர்ன் பண்ணி தானே சொல்லணும் சில क्वेश्चंसக்குலாம் ஆன்சர். ஆமா, even your appa is learning. yeah, he is in learning process நினைக்கிறேன். you know that ஸ்கூல்ல விட இப்ப நீ அன்ஸ்கூலிங்ல நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்க. இன்ட்ரஸ்டிங்கா உனக்கு பிடிச்சதா? yeah, உனக்கு even that story will be going interesting. Yeah, I know, but our time is also running out. ஆமா, எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு உன்னோட ஸ்டோரி கேக்குறதுக்கு. டெஃபினட்டா will connect with another session with you. Okay, ஆதர்ஷ் கிட்ட மட்டும் ஒரு தனி செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணலாம், உன்னோட குக்கிங் பேஷன் அதெல்லாம் இது பண்ற மாதிரி. maybe Indu you can ask channel ஆதர்ஷோட குக்கிங் தெரியும்னா he's got a YouTube channel. அவனோட YouTube சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம் அவனோட குக்கிங் வீடியோஸ் எல்லாம்.
இன்னும் 2 குக்கிங் யூடியூப்ல போட வேண்டியது இருக்கு, அது பெண்டிங்ல. ஓகே, உன்னோட சேனல் நேம் சொல்ல. ஆருஷ் ஸ்பேஸ் பிஎஸ், AARUSH ஸ்பேஸ் பிஎஸ். ஆருஷ் ஸ்பேஸ் பிஎஸ். ஓகே, ஆடியன்ஸ் எல்லாரும் ஆருஷோடைய குக்கிங் சேனல்ல போய் பாருங்க. அவன் நிறைய ரெசிபிஸ் லைக் தட் டு நேச்சர் கைண்ட் ஆஃப் ரெசிபிஸ் நிறைய அவங்க சேனல்ல இருக்கு. வித் நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ கலரிங், எல்லாமே ஆர்கானிக் நேச்சர் ரெசிபிஸ் தான் நிறைய இருக்கு. நிறைய ரெசிபிஸ் வந்து எல்லாம் அன்குக்ல தான் இருக்கு. Yeah, I know. I saw couple of recipes. Rose milk, I saw rose milk. இருக்கு. Yeah, definitely audience will go and visit your idea website. one day இப்போ I'm trying to do something. Oh, super. பேர் வைக்கிறதுல தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. புது பேரா செலக்ட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. I know. Thank you so much, Arush. Join பண்ணதுக்கு பேஷன்ட். ரியல் டைம் கேட் நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்க இப்போ? How are you? How happy are you? I'm very happy. By the way, he's made his own dinner. Okay. What dinner you made? இன்னைக்கு cooked foodக்காக craving. He's on raw mostly. rawல தான் இருப்பான். Okay. So இன்னைக்கு தான் வந்து சமைச்ச உணவு சாப்பிடுறான். இன்னைக்கு வந்து steamed corn with bell peppers and mushrooms steam பண்ணிட்டு tomatoes போட்டு ஸ்லைட்டா சால்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கான். It looks yummy. பாக்கும்போதே நல்லா எம்மியா இருக்கு உன்னோட ஃபுட். Thank you, Arush. Thank you so much for joining. Thank you. All right. So finally, homeschooling ku unschooling ku ஒரு சின்ன difference I've made a note. So I just wanted to share that with you. Homeschooling என்னன்னா we tend to school, அதாவது வீட்லயே சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறது நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு சிலபஸ் வந்து பிக் பண்ணிட்டு we guide our children. அவங்களோட சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம வந்து புக்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்து we serve them. அன்ஸ்கூலிங்ல வந்து சிலபஸ் கிடையாது, ஏன்னா புக்ஸே வாங்குறது இல்லை. unless they ask for some books, படிக்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்து கொடுப்போம், இல்லைன்னா இல்லை. homeschooling வந்து பெரும்பாலும் we'll talk about the majority of parents. The emphasis is on academics, career building, extracurricular activities இருக்கணும், co-curricular activities இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன்ல எடுத்துப்போம். ஒரு காம்பினேஷன், இந்த மாதிரி இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் எடுத்துப்போங்க. அன்ஸ்கூலிங்ல வந்து அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்பெசிபிக் எம்பசிஸ் கிடையாது. We just let the child loose, அப்படியே விட்டுடணும். So let the child decide for himself what he wants to do. Homeschooling நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய உழைச்சு அவங்களோட பசங்களுக்கு வந்து ஒரு கரியர் பார்த்து டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹோம் ஸ்கூல்ல பண்றாங்க. அன்ஸ்கூலிங்ல அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி பிளானிங் பண்ண அவசியமே இல்லை. பிகாஸ் the child will design his own destiny. ஹோம் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மைண்ட் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டு பிஹேவியர் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்ன் இருக்கும். ஃபாலோ பண்றது கொஞ்சம் கொஞ்சமா அதாவது பண்ணிட்டா அந்த பர்டிகுலர் ஏஜ் வரும்போது, அந்த பர்டிகுலர் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது, அந்த பர்டிகுலர் கரியர் பாத் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ திங்ஸ் லுக் a little organized also in homeschooling. இதுல வந்து இட்ஸ் நாட் ஆர்கனைஸ்ட். We don't even say it is unorganized. We can say children do the planning, they create their own life because they have a free mind to do all these things. Anything what they want to do in the future. So Arush வந்து we didn't want him to become a doctor or an engineer. அந்த மாதிரி தாட்டே அவனுக்கு வந்து இல்ல. அவனோட ஆம்பிஷன் வந்து let him decide what he wants to become. So பேரண்ட்ஸோட ஹெல்ப் வந்து பசங்களோட டெசிஷன்ல வந்து ஹோம்ஸ்கூலிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து பேரண்ட்ஸ் வில் ஹெல்ப் தேவைப்படுறது சைல்டோட டெசிஷன்ல. இதுல வந்து parents will become more flexible in the child's decision. So ஆருஷோட ஃபியூச்சர்ல ஆருஷ் என்னவா ஆகணும்னு நினைக்கிறானோ we have redesigned our lives. அவன் நர்சரி எல்கேஜில படிக்கும் போதே அவன் சொல்லிட்டான், அப்பா நான் பெருசானா இது ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அந்த சொன்னதுனாலதான் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஹிஸ் டெசிஷன். அவன் அந்த ஏஜ்ல எல்கேஜி படிக்கும் போது அவன் டெசிஷன், அந்த டெசிஷனை பேஸ் பண்ணிட்டு we reorganized our lives. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ ஐ குவிட். என்னோட ஜாப் விடுறதும் சரி,
என்னோட ஒய்ஃபோட ஜாப் விடுறதும் சரி, கம்ப்ளீட்டா இன்கம்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டு வெளியில வரதுக்கான காரணம் வந்து அவனோட ஆம்பிஷன். பிகாஸ் we want to live his ambition along with him so that he will build his ambition better. So அவன் வாழ்ந்து பார்ப்பான். நான் வந்து ஒரு பைலட் ஆகணும்னு நினைச்சேன். சோ ஒரு பைலட் எப்படி வாழ்வான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சோ அதே மாதிரி நான் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறேன். சோ ஒரு போலீஸ் ஆபீசரா நான் வாழ்ந்து காட்டணும். சோ how it is. சோ ஒரு பர்டிகுலர் ஆம்பிஷன் அவனுக்கு வந்து வந்துச்சு. சோ அந்த ஆம்பிஷனுக்கு நாங்க எங்களை ஃபைன் டியூன் பண்ணிட்டு we started living that ambition in front of him. சோ அவன் பார்க்கும்போது அவன் உணர்றான். So then he is experiencing. That is a very interesting point that you have pointed it out. Because parents எப்படி இருக்காங்களோ அதை பார்த்துதான் குழந்தைங்களும் they learn. நம்ம வந்து அவங்க கிட்ட we can't tell them ஸ்டோரிஸ்ல நம்ம நிறைய சொல்லி கொடுக்கலாம். பட் அதெல்லாம் விட the thing that touches them the most வந்து their parents. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நம்மளுக்காக என்ன பண்றாங்க, how compassionate they are, how loving they are, அந்த values plus how passionate about their dreams, அந்த இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா மட்டும்தான் they also turn out to be that kind of individuals. So நீங்க சொன்ன மாதிரி parents want to be the role model for them. யாரோ ஒரு ரோல் மாடலா சூஸ் பண்ணா choose your parents as a role model. அந்த ரோல் மாடலா சூஸ் பண்றதுக்கு நம்ம அந்த மாதிரி இருந்தானா தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. Want to be a example. Correct. And the questions always come in my mind. எதுக்கு நம்ம வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்? எதுக்கு அனுப்பணும்? We want to become educate பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபியூச்சர் பில்ட் ஆகணும். இதெல்லாம் அனுப்புறோம் இல்லீங்களா? சோ அகைன் சரி ஸ்கூலுக்கு அனுப்பல, இப்போ ஹோம் ஸ்கூல் பண்ணணும். இந்த ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு, லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கு. பசங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஆனா டீச்சருக்கு டீச்சிங் டிஃபிகல்டி இருக்குன்றது பசங்க ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. அது அவங்களால சொல்ல முடியும் இல்லைங்களா? நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து டீச்சிங் டிஃபிகல்டி இருக்கு, பசங்களுக்கு வந்து லேர்னிங் டிஃபிகல்டி கிடையவே கிடையாது. Like your son said, question கேட்டா டீச்சர்ஸ் வந்து are not able to answer. இப்போ ஒவ்வொரு பையனும் கேக்குற கொஸ்டினை வந்து டீச்சர் பதில் சொன்னாங்கன்னா ஒரு கிளாஸ் கூட எடுக்க முடியாது. they are paid to teach. இந்த டைம்ல இவ்வளவு சொல்லி கொடுக்கணும்னு அவங்களுக்கு சொல்லிடுறாங்க. அவங்க ஒரு சிஸ்டம்ல இருக்கிறப்போ they don't want to come out of it. So இப்போ like Arish said, ஒரு நாள் அவ உங்களதான் கேள்வி கேட்கிறான். So we are able to spend time for our children. இப்ப என் பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு 1000 கேள்வி கேட்பா. அதுல வந்து ஒரு 10% மட்டும் தான் எனக்கு ஆன்சர் தெரியும். So I'll tell her I'll get back to you when I find out the answers. இல்லனா நீயே உனக்கா தெரிஞ்சதுன்னா சொல்லு. ஏன்னா எப்படிதான் உங்களுக்கு அப்படிலாம் தோணுதோ, பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல நம்ம அந்த விஷயத்த பாத்துருக்க மாட்டோம். மேபி a child can see things in a different way than adults. So அந்த அட்டென்ஷன் வந்து வீட்ல பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ ஸ்கூல்ல வந்து அவங்க ஒவ்வொரு சைல்டோட கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணி ஒவ்வொரு சைல்டோட எமோஷனல் கனெக்ஷன் அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்ம வந்து இஃப் வி வாண்ட் our child to have this kind of a life, this is the best choice. என்னோட வீடு வந்து எனக்கு பெரிய ஸ்கூலா இருந்தது when I grew up, because my mom and dad were teachers. So there were about 130 to 150 kids at home at a stretch. Okay. எனக்கு வீடோட ஸ்கூலோட வீடு தான் பெரிய ஸ்கூல். So இதெல்லாம் பார்த்து I wanted my son also was experiencing something similar. So அதுல இருந்து என் பையன் வெளியே வரணும்ன்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணேன். So my son should be away more time away from my mom and dad அப்படின்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணேன். That become இன்னொன்னு வந்து என்ன நினைச்சேன்னா, பையன் பொறுக்கிறதுக்கு முன்னாடி I was thinking I want to put him into more sports activity. எனக்கு வந்து ஸ்ரீகாந்த் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய அவங்களுக்கு இதுல எக்ஸ்போஷர் கிடைச்சது. பட் எனக்கு வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் ஒன்லி சப்ஜெக்ட், மேத்ஸ், சயின்ஸ், ஸ்கூல் அந்த மாதிரி. ஸோ ஐ வாண்டட் மை சன் டு ஹேவ் சம் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. ஏன்னா எனக்குள்ள ஒரு இது இருந்தது, நான் எந்த ஸ்போர்ட்ஸும் இது பண்ணல அப்படின்னு. ஸோ அதனால அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கணும். மற்றபடி இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இட்ஸ் ஓகே, ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல நிறைய மார்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்றது ஐ வாஸ் திங்கிங் ஆன் ஆல் தோஸ். அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் ஸ்கூல் போகணும்னு கேட்டான், ஸ்கூல் கண்டினியூ பண்ணும். பட் ஐ saw him, he was not the person whom he was. அதாவது நிறைய விஷயத்துல அவன் வந்து it was losing himself. அவனோட கிரியேட்டிவிட்டி, அவனோட வே ஆஃப் ஆஸ்கிங், அது டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தா he will have his own example.
ஒரு பிளே ஸ்கூல் போகும்போது அவன் என்ன பண்ணிருக்கானா, க்ரோ ஸ்டோரி சொல்லும் போது ப்ளூ கலர் ஸ்கெட்ச்ல க்ரோ வரைஞ்சாங்க டீச்சர். அவன் உடனே வந்து க்ரோஸ் பிளாக், நீங்க பிளாக் கலர்ல வரைங்க அப்படின்னு சொல்லி, எங்க க்ரோ வந்து பிளாக். சோ ஹி வாஸ் லைக் தட். அவன் ரொம்ப அந்த பேசுவான் அவன். சோ இந்த மாதிரி அப்புறம் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணாங்கன்னா he will come out with his own examples. That was a complaint from the school. He's giving his examples which we are not happy with. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து which was avoiding them, அதாவது அவங்களோட கிளாஸ் டைம் குறைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் it was a complaint. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னா, he stopped talking and he stopped listening as well. So டீச்சரோட கம்ப்ளைண்ட் என்ன, நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து another teacher complaint, he is physically there but he is not inside the class. We don't know what he is facing. Instead அவங்க சைடு இருக்க ப்ராப்ளமை விட they only pose that situation to us. So we don't know what is happening to him அப்படின்றது எங்க மேல இருக்கும். they overlooked upon us. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா he was losing interest, he was not happy in the school. So all together வந்து we could see him, அவன் பிளே ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கிட் ஆஃப் தி இயர் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற டீச்சர்ஸ் அவனை பத்தி இப்ப தெரியும் இல்லைங்களா, நிறைய ஸ்கூல்ஸ்ல ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து டிசிப்ளின், கிளீனினஸ், ஹைஜீன், சோஷியலைசிங் ஆஸ்பெக்ட், அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல தி கிரேட் சில்ட்ரன்ஸ் இந்த பிளே ஸ்கூல்ல இருந்தே. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அங்க இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ் டோட்டலி அந்த மாதிரி ஒரு பிக்சர்ல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமா ஃபிளஷ் அவுட் ஆயிடும். சோ in a way I thought like he is losing himself rather than. அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, as a child I know what he is, I have been seeing him. அதெல்லாம் குறைஞ்சிட்டே வரத பார்த்தேன். ஈவன் இன்ஃபேக்ட் நான் அவனோட பிக்சர்ஸே ஒரு 2 years முன்னாடி, அவன் 2-3 years முன்னாடி இருந்த பிக்சர்ஸ்க்கும் இப்பயுமே there's a lot of change in his confidence level எல்லாத்துக்குமே. சோ அப்ப நான் வந்து இவர்கிட்ட சொன்னது அதுதான், you forget about what he is right now. எங்களுக்கே வந்து எங்க சர்டிபிகேட்ஸ் அதிகமா யூஸ் ஆகல. I've seen him, அவரோட ஸ்கில்ஸ்ல வந்து அவருக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. So I was thinking, if not anything, you can நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ நம்ம வந்து எடுத்துட்டாலே it is more than sufficient to அவனை வந்து நாளைக்கு அவன் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த ஸ்கில்ஸே போறோம். அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல வந்து அவனுக்கு ஓவராலா டெவலப் ஆகிற ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் தட் ஸ்கில் டுடே இஃப் வி ஹேவ் டு கிவ் டு आवर கிட்ஸ், we can definitely give. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம ஓரளவுக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோமே தவிர கண்டிப்பா டீச்சர்ஸ் கிட்ட நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணல. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊரை சுத்தி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல கத்துக்கிறத விட எல்லாருமே வந்து பெரிய கிளாஸ் போனதுக்கு அப்புறம் they have teachers and they are fully dependent on the secondary system தான். They are not dependent on the school system. So அந்த மாதிரிலாம் இருக்கும்போது why we have to take this pressure? And today parent teachers meeting regular and everything, parent is only doing more on the project work, on the work and the work. It's really taking away a lot of time. The parents க்கும் kidsக்கும் இருக்கிற ஒரு டைம் வந்து they are taking completely. ஸ்கூல்ல ஒரு 8 hours போறது, வந்ததுக்கு அப்புறம் they are given so much work which we have to do it along with them. So we don't have that personal time along with them. So overall நம்ம இது பண்ணோம்னா I feel only this way of at least more than homeschooling, unschooling and road-schooling will help in learning many things. Thank you so much. Thank you so much for sharing your ideas and sharing your life story. Thank you so much. Yeah, thank you so much, Shrikant, Shenbaga. Sorry, like Sandrin, we couldn't able to connect with her because of network issue. So it's really an eye-opening session. கண்டிப்பா சொல்றேன், எனக்கும் சரி என்னோட ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பா going to be an eye-opening session நினைக்கிறேன். So ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டைலமால இருக்கிறவங்களுக்கு மேபி இது கண்டிப்பா இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, we are going for homeschooling அப்படின்னு டெசிஷன் எடுக்கோங்க. மேபி 1 or 2 parents எடுத்தாங்கன்னா that's a success of the session. So கண்டிப்பா like actually இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, it's a change. Like whole education it's a good change. நம்ம இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் ஹோம் ஸ்கூலிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதனால என்ன யூஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டாங்க.
வரப்போற ஃபியூச்சர் கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஹோம் ஸ்கூலிங் ஒரு அன்ஸ்கூலிங் மெத்தட் வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்டடா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். So let's start the change from us. Thank you. Thank you. Thank you. Thank you so much for joining my session. Thank you so much. Thank you very much. So friends, how was the session? பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா? பிடிச்சிருந்தா எந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா என்ன ஆஸ்பெக்ட் உங்களுக்கு பிடிக்கல? If you have any questions, if you have any comments to make, கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் விண்டோவில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் உங்களோட கமெண்ட் செக்ஷனில். முடிஞ்ச அவ்வளோ நேரம் நேரத்தை பொறுத்து தான். as much as I can try and resolve your queries. அப்படி இல்லைனா you know my contact number, so you can always get in touch with me and you can talk to us. This is Srikanth Arji signing off. Love you all.